திண்டுக்கல்லில் பழமை வாய்ந்த அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவில் வனத்துக்குள் தெப்ப உற்சவத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திண்டுக்கல் மாநகர் பழனிசாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த செல்லாண்டியம்மன் கோவில் தெருவில் அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் கடந்த அக்டோபர் 23 கோவிலில் வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதி முதல் நாள் மின் அலங்காரத்தில் அம்மன் வீட்டிலிருந்து வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி அப்பகுதியுடைய இளைஞர் நண்பர் குழுவின் சார்பாக பூத்தேர் பவனி நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் இரவு அம்மன் மின் ரதத்தில் முக்கிய வீதி வழியாக சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பக்தர்கள் தினசரி பால்குடம் எடுத்தல், அக்னி செட்டி எடுத்தல், முளைப்பாரி எடுத்தல், பொங்கல் வைத்து பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வந்தனர். இதையடுத்து பிப்ரவரி 11ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. திருவிழாவின் 12ஆம் தேதியான அன்று வனத்துக்குள் அம்மன் தெப்பத்தில் காமாட்சி அம்மனாக காட்சியளித்தார். ஏராளமான பொதுமக்கள் வனத்துக்குள் அம்மன் இருப்பது போன்ற காட்சி தத்துரூபமாக உள்ளது என ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். இதே செல்லாண்டியம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த நக்கீரன் சக்திவேல் குடும்பத்தார் சிறப்பாக இந்த தெப்பத் திருவிழாவினை செய்திருந்தனர். தெப்பத் திருவிழாவினை காண ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். திண்டுக்கல்லில் பிரபல பாதாள செம்முமுருகன் ஆலயத்தினுடைய ஐயா அறிவானந்தம் அவர்கள் இந்த தெப்பத் திருவிழாவில் கலந்து கொண்டு மேலும் சிறப்பு செய்திருந்தார். தெப்பத் திருவிழாவுக்கு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் நக்கீரன் குடும்பத்தார் அன்னதானமும் மற்றும் அருட்பிரசாதமும் வழங்கினர். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறாள். மயிலையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனி வாழும் காமாட்சி அம்மா. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள். கருணாக